டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்க போலாம். நானும் வரலாம்ல விக்கி. ரமேஷ், நீங்க 3 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. நான் கார்ல வெயிட் பண்றேன். ஏன் விக்கி, நீ இல்லாம நாங்க மட்டும் எப்படி? அதான் சொல்றேன்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் கார்ல இருக்கேன், நீங்க வாங்க. தேங்க்யூ விக்கி. நான் கூட நினைச்சேன் இவ்வளோ வருஷம் கழிச்சு சந்திக்கிறோமே, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போயிருவியோன்னு. சாத்தானே, முதல்ல அந்தால போ. ஏன் விக்கி இப்படி விரட்டுற? எனக்கு இல்லாத உரிமை அப்படி யாருக்கு தான் இங்க இருக்கு? ஆ! அங்க பண்ணின தப்புக்கு இங்க என் காலில் விழுகிற? என்னைக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். விக்கி, ஏன்டா கீழே தள்ளி விட்ட? என்ன தூக்குடா. நீ அவங்க கூட போட்டிங் போயிட்டு வா அம்மு. நான் கார்ல வெயிட் பண்றேன். இல்ல விக்கி, நீங்க வரலன்னா நானும் போல. நானும் உங்க கூடயே வரேன். இல்ல அம்மு, நீ போயிட்டு வா. சொன்னா கேளு. இங்க நிக்க எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. பொய் சொல்லாத. என்ன? இல்லைங்க, நிஜமா தான். என்னமோ பண்ணு. ரமேஷ், நானும் போறேன். நீ இவளை கூட்டிட்டு போயிட்டு வா. என்ன ரேவதி, ப்ளீஸ் சோனி, நீ அவனுக்கு புரிய வை. கடுப்பு கலப்பாம போயிருங்க 2 பேரும். விக்கி, என்ன அப்படியே விட்டுட்டு போறியேடா? என்ன இவ அப்படியே விட்டுட்டு போற? பொறுடா. யாருங்க இவ? இவளை பார்த்ததும் அவர் என்னமோ ரொம்ப கடுப்பாகிறாரு. இவ பிஹேவியர்ஸ் என்னமோ ரொம்ப கேவலமா இருக்கு. நீ கேக்குற எந்த கேள்விக்கும் எனக்கு விட தெரியாது. ஆனா அதெல்லாம் அமைதியா இருந்துட்டேன். நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. சீ. எல்லாரும் எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன விக்கி, எதுக்கு இப்ப இவ்வளோ கோவம்? ஒன்னும் இல்ல அம்மு, நான் உன்னை வேற எங்காவது போகும்போது போட் ஹவுஸ் கூட்டிட்டு போறேன், சரியா? இப்ப நான் அதை கேட்டேனா? இல்ல, இருந்தாலும் சொல்றேன். ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? ஜென்மத்துக்கும் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச சிலரை திடீர்னு பார்க்கும்போது அவங்க செஞ்ச கெட்டதெல்லாம் தானே ஞாபகம் வரும். அதான். சரி, அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? பாருங்க என் மாமா முகம் எப்படி இருக்குன்னு. சரி வா, கார்ல வெயிட் பண்ணுவோம். ஏய், அந்த சட்டி கவுத்த மண்டதான் அவனோட ஆளா? நீ இல்லையா? பார்த்ததுமே நினைச்சேன் ரெண்டுமே டம்மி பீஸா தான் இருக்கு. யார் இவனோட ஆளா இருப்பாங்கன்னு அப்பவே எனக்கு டவுட்டா தான் இருந்தது. ரொம்ப அதிகமா பேசுறா. நல்லா வாங்கிட்டு தான் போக போறா போல இருக்கு. நீ என்னனாலும் உன் மோக்கர கட்டைக்கு அவ மூஞ்சி ஏதோ தேவலதான். ஆனாலும் அவளுக்கெல்லாம் இவ எப்படி மயங்குனா? ஏன் மூஞ்சிக்கே மயங்கலையே. என்னதான் சொக்குப்படி போட்டு கவுத்தோலாம் தெரியல. ஆனா இப்ப என் கண்ணுல பட்டால இனி நான் விட மாட்டேன். உங்க தேஞ்சு போன மூஞ்சி பேரு சூப்பரா தான் இருக்கு. மேட் ஆஃப் ஈச் அதர்ஸ். நீயே சொல்லு, எனக்கும் விக்கிக்கும் தானே ஜோடி நல்லா இருக்கும். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்னில் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன்வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி. இங்க பார், வந்தையா உன் வேலை என்னமோ அதை பார்த்தியா? கிளம்பி போயிட்டே இருக்கணும். எனக்கும் தான் வாயிருக்குன்னு லொட லொடன்னு பேசிட்டே இருந்த மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துரும். யாரு நீ? முதல்ல நாங்கள் அழகா இருக்கோம் அழகா இல்லைன்னு சர்டிஃபிகேட் தர நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டோமா? இல்லை. அப்புறம் எங்களை பற்றி பேசுறதுக்கு எங்களை பெற்றவங்களுக்கு கட்டிக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. உனக்கெல்லாம் உரிமை இல்லை, புரியுதா? இனி ஒரு வார்த்தை பேசின உயிரோட புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். கிளம்பி முதல்ல இங்கேருந்து. வந்துட்டா அடுத்தவங்க நிம்மதியாக கிடைக்கிறதுக்கு. ஏய், நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே மோதுறியா? நீ எவ்வளோ பெரிய பருப்பா வேணாலும் இரு, ஆனால் அது எனக்கு தேவையில்லை. கிளம்பு. பார்த்துக்கிறேன்டி, உன்னையும் பார்த்துக்கிறேன் அவனையும் பார்த்துக்கிறேன். அம்மு, பப்ளிக்ல வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தியா என் மாமா கூட நான் எப்படி மாத்திட்டேன்னு? அதுக்குன்ட்டு அப்படித்தான். என்ன மிஸ்டர், அறகுறையா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஷாலும் போடாது புருஷங்கிட்ட காமிக்க வேண்டியதெல்லாம் ஊருக்கே காமிச்சிட்டு போறா அவளை நல்லா ஆசை தீர சைட் அடிச்சீரா? எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல, அவளுக்கு 2ஆ கொடுத்தது உங்களுக்கு 4ஆ கொடுக்கவா இல்ல 8ஆ கொடுக்கவா? நான் சைட் அடிச்சது உண்மைதாமா. ஆனா அந்த பீத்த சிரிக்கிய தானே? இல்ல அவ போக வேற யாராவதையா? அவ இல்ல. அப்புறம் எவ? என் பக்கத்துல நிக்கிறாளே ஒரு மொட்டை கண்ணி, அவ்வளோதான். நம்பிட்டேன்.
நம்பாட்டி போ. உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது. தேங்க்யூ. நீயும் நானும் வாழும் வரை காட்டில் எங்கும் காதல் மலை, நம்மை போலே ரெண்டு சிலை, இது போதும் என் காலம் வரை. ஆடும் தோணி நீரில் சிறை, பாடும் அண்டு தேனில் சிறை, காணும் யாவும் கண்ணில் சிறை, இது போல் நானும் இன்பத்தில் ஆயுள் வரை. இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பானு கூட காலேஜ் படிச்சவங்களோ? டாடி ஏன் நின்னுட்டீங்க? அங்கே நிற்கிறாங்களே பிங்க் ஷர்ட்டு, ம் உங்கள் மம்மியோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். பேசி பார்ப்போமா? ம் எஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நீங்கள் இங்கே கோயம்புத்தூர் காலேஜில் படித்த விக்னேஷ்? ஆமாங்க. நீங்கள்? நான் பானுவோட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலங்க சார், அதான் டக்குன்னு ஞாபகம் வரல. சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? நானும் டவுட்லேயே தாங்க கேட்டேன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். வாங்கங்க, வீடு பக்கம்தான். ஃப்ரெண்டு உள்ளே போயிருக்காங்க, அவங்க வெளியே வந்ததும் வருவாங்க. கண்டிப்பாக வருவீங்களே? ஷியோர் சார். நீங்கள் இங்கே? நான் இங்கே தான் பக்கத்தில் வேலை பார்க்குறேங்க. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டும் போவேன், அதான். சரிங்க சார். பாப்பா ஏன் பொண்ணு தான். அத்தட்ட வாமா. டாடி போமா. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? பானு. சோ ஸ்வீட். குட்டி தங்கம், வாங்க வாங்க. ஷபீராமா ஃப்ரெண்ட் வராங்க. ஆயிஷா யார சொல்றா? ஜமீரா கூட படிச்ச விக்கி. வா விக்கி, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? வரேன்ப்பா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. எங்க அவங்கெல்லாம் வராங்க? ஆயிஷா மாமா இந்தாம்மா. தேங்க் யூ. வெல்கம். அத்தை வராங்க. நாங்கள் மட்டுமே இருந்து பழகிட்டோமா, குழந்தைக்கு உங்களை எல்லாம் காண்றது கொஞ்சம் குசி ஆயிடுச்சு. புரியுதுப்பா. அண்ணா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. இல்லைம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பழக்கம் இல்லைல்ல உங்களுக்கு. இல்ல அண்ணா, எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. இல்லைம்மா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல அண்ணா, நீங்க போங்க. சரிம்மா. தாத்தா இந்த சாந்து. யார் வாங்கிட்டு வந்தா? பொம்மை இது எல்லாமே மாமா வாங்கிட்டு வந்துச்சு. தேங்க்ஸ் சொன்னையா? ம் சரி, போய் விளையாடு போ. ம் ஆயிஷா, ஒரு தேங்காய் பண்ண எடுத்துக்கோ. எனக்கு இருக்கு. நீ இங்க வர ஆயிஷா? நாளைக்கு தான் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமே, அவங்க கிட்ட தான் விட்டுட்டு வந்தேன். ஓ நீ தான் ஒன்று என்ன ரெக்கமெண்டேஷனா? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. ஓ அப்புறம் உன் ஆள்கிட்ட கேட்டியா? என்னது? அங்கே வந்தாலே அந்த பஜார் யாருன்னு, இப்போ இங்கே வந்திருக்குமே இவங்க யாருன்னு. அவங்களா சொல்லும்போது சொல்லட்டும். டீ போட்டு தரேன், கொண்டு போய் கொடுத்துட்டு கேட்டு வரையா? எனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை, நீ என்ன சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். விக்கி சொல்லுங்க. எங்க வீடு சுமாரா தான் இருக்கும். வீடு நல்லா தானே இருக்கு. நீங்க ஏன் இல்ல? வெளியே கொஞ்சம் காத்தாடா இருக்கேன்னு வெளியே வந்தாங்க, வேற எதுவும் இல்லை. உங்க ஒய்ஃப் ரேவதி, அவங்கள ஒரு ஹோட்டல்ல பார்த்ததா சொல்லலாமா வேண்டாமா? அவங்க சென்னை ஐஜி சாரோட பொண்ணு. பெங்களூர்ல நாங்க எல்லாருமே ஒரே குவார்டர்ஸ்ல தான் தங்கியிருந்தோம். அப்ப இருந்து எங்களுக்குள்ள பரவாயில்லையே. அங்கிருந்து நாங்க சொந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க வீட்டுல போய் நான் மட்டும் பேசினேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்போ ஒத்துக்கலாங்க, இப்போதான் ஒத்துக்கிட்டாங்க. ஹாப்பியா இருக்கு. ஆல் த பெஸ்ட். நல்லா இருங்க. தேங்க்ஸ்ங்க. மேரேஜ்க்கு கண்டிப்பா வந்து இன்வைட் பண்றேன், வந்துருங்க. அதெல்லாம் குடும்பத்தோட வந்துடுறோம். அண்ணா காஃபி. தேங்க்யூ. அன்னைக்கு நாம அந்த ஹோட்டல்ல பார்த்தது இந்த பொண்ணத்தான். இந்த பொண்ணு அப்ப நம்மள அன்னைக்கு பார்க்கலையோ, நம்மள தெரியாத மாதிரியே நடந்துக்குது. இத பத்தி விக்கி கிட்ட பேசலான்னா மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. நீ இத பத்தி பேசி அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்ய? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. அத்தை என்ன குட்டிமா? இந்தாங்க முறுக்கு. எனக்கு வேண்டாம் தங்கம், நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அத்தைக்கு வேண்டாம், உள்ள கொண்டு போய் வச்சிரு. மாமா உனக்கு? வேண்டாண்டா பட்டு, நீங்க உள்ள கொண்டு போய் வச்சிருங்க. டாடி விக்கி கிட்ட அந்த பொண்ணு யாரு இவங்க யாருன்னு கேட்போமா? சோனி கேட்க சொன்னாலே.
அவசரப்பட்டு கேட்டு சந்தேகப்படுறத நினச்சிட்டாருண்ணா. ஐயோ, அவராகவே சொல்லிட்டா பரவாயில்லையே. இந்த அண்ணாவும் உள்ளே போகாம இங்கேயே. முகமது நம்மக்கிட்ட ஏதோ பேச வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா பேச தயங்குறாரோ? என்னவா இருக்கும்? சிவா, நீங்க யாருங்க? என் பேர் சிவாவா? சிவா, நிஜமாவே உனக்கு நான் யாருன்னு தெரியலையா? நிஜமாதாங்க. நான் எங்க உங்க கூட விளையாட போறேன்? சிவா, நான் உன்னோட ஃப்ரெண்டு பென்ஸு. நானும் நீயும் ஒன்னும் ஆசிரமத்துல வாழ்ந்தோம். இதெல்லாம் கூடவா ஞாபகம் இல்லாம என் நம்பர் கொடுத்து நீ கால் பண்ண சொன்ன? ஓ, என்னோட மைண்ட்ல இந்த ஃபோன் நம்பரை தாங்க நான் சொன்னேன், ஆனா உங்க பேர் ஞாபகம் இல்லை. என்னடா வாங்க போங்கன்னு பேசுறேன். சரி, உன்னை யார் இங்க கடத்திட்டு வந்தா? நீ எப்படி இங்க வந்து அட்மிட் ஆன? இதெல்லாம் உன் பாஸ் சசியோட வேலையா? சசியா? அவங்க யாரு? நான் மயக்கத்தில் இருக்கும்போது என்கிட்ட பேசி எழுதாங்களே ஒரு பொண்ணு, அவங்களா? அவங்க பேரு ரேகா இல்லை? அப்போ அவங்க முழு பேர் சசி ரேகாவா? ஆனா அவங்க என்கிட்ட பேசுனதெல்லாம் ஞாபகம் வரும்போது சிவா, நான் உன்னோட ரேகா அப்படி சொன்னதா தானே ஞாபகம் இருக்கு. சிவா, உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளடா. நேற்றிரவு நீ என் வாசல் வந்தாய். வாசலில் வாத்தியமாய் முழங்கல் சத்தம் செய்தாய். என் பெண்மை விழித்து கொண்டது. மெல்ல நான் கதவை நோக்கி நடந்தேன். காலடி சத்தத்தில் உன் கவனம் கலந்தேன். கதவின் தாளோரம் தலை சாய்த்து இருந்தேன். தவிப்போடு உன் குரல் தவணை முறைகள் நான் ரசித்தேன். இன்னும் 2 நொடி இப்படியே கடக்க, இப்படியும் ஒரு நாள் இனிமேலும் பிறக்க. இதழ் கொண்டு உன் பெயரை கூச்சிட்டேன். இதழோரம் மை தடவி உன் கைரேகை பதித்திட்டேன். நீ ஆமாம் என்றாய், நான் ஆகட்டும் என்றேன். நீ சாளாரத்தின் மேல் தாவி மேல்முற்றம் வருகிறாய். வெள்ளை புறா வெட்கத்தில் வெண்ணிலவாய் வருகிறேன். உன் கண்கள் மேய்ந்ததில் நான் பசியாகிறேன். ஏன் இப்போது வந்தீர் என வகை வகையான பொய்கள் கேட்கிறேன். நீ சொன்னது கேட்கவில்லை, ஏனோ இதழ் அசைவை மட்டும் உணர்கிறேன். இது உகந்த நேரமில்லை, நான் உட்கார தோள் தொட்டு அழைக்கிறேன். உடல்கள் அமர்ந்திருக்க ஆவிகள் காற்றில் மிதப்பதை காண்கிறேன். இது கனவா இல்லை நிஜமா என கைகளை கிள்ளி பார்க்கிறேன். அச்சச்சோ, கண் விழித்து எழுகிறேன். ஏண்டா வந்தாய் நீ என்னிடம் கேளாமல்? எச்சரிக்கை, அடுத்த முறை கனவில் வேண்டாம், நிஜத்தில் வா. சிவா, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நிஜமா என்ன ஒரு நாள் தேடி வருவீங்க தானே? ஐ எம் வெயிட்டிங். என்னங்க சிஸ்டர், நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு மயங்கிட்டான். அவங்க இங்கே வரும்போதே தலையில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓ, அதனால தான் அவனுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லையா? நீங்கள் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணீங்களா? ஒரே முட்டை ஞாபகப்படுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமா சிஸ்டர். இவன் எப்படி இங்கே வந்து அட்மிட் ஆனா? எங்கள் டாக்டர் மூலமாக தான். அவங்க கண் திறந்ததும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க. சரிங்க சிஸ்டர். டாக்டர் மூலமாவா? எந்த டாக்டர்? எதுக்கு இவனை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றணும்? உன்னை சேரும் நாளே தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது. மனம் முருகிடும் நிலை இது. எந்த முதல் வரும் உயிர் காதல். உயிரை தொலைத்தேன், அது உன்னில் தானோ? பென்ஸ், சிவா, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சாடா? நான் போய் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன், அவங்களே வரட்டும், நீ இரு. சசியா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணா? இல்லை. சசியா நீ பார்த்தியா? இல்லை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆக காரணமே அந்த சசி தான் பென்ஸ். ரேகா பர்த்டே அன்னைக்கு நான் ரேகாக்கு விஷ் பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் அதை காதலே வாங்கல பென்ஸ். ரேகாவை அடித்து கஷ்டப்படுத்தி அழ வச்சு பக்கத்துல இருந்தால் யாரோ கிட்ட அட்ரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என் காதல விழுந்து நானே ஹோட்டலுக்கு கிளம்பினேன். கரெக்டாக நான் ஹோட்டலுக்குள்ள நுழையவும் அவன் கார் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டான் பென்ஸ். கொஞ்சம் தூரம் வந்ததும் அவனே என்னை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் பென்ஸ். அப்போது கடைசியாக நான் ஒரு ஹோட்டலில் பார்த்தேன் அவனை ஒரு பொண்ணு கூட. பொண்ணு கூடயா? எந்த ஹோட்டல்? அப்போது இவதான் என் ரேகாவா பென்ஸ்? ஆமாம் சிவா. மறுமுறை உன்னை சந்திப்பேனா மலர்
கண்ணுக்குள்ளே வசிப்பேனா மலை துளி எங்கே என்று கடல் காட்டுமா வெக்கமின்றி மண்ணில் அழிவேனே ரெக்கையின்றி வினி திரிவேனே உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே பதறும் இதயம் தோண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடைத்து உடைந்த சத்தம் மீதிடும் முன்னே எங்கே சென்றாய் எவ்விடம் சென்றாய் நீ யார ரேகான்னு கெஸ் பண்ணியோ அந்த பொண்ணு தான் உன்னோட ரேகா இப்ப சந்தோஷமா உனக்கு ஆமா பென்ஸ் அது மட்டும் இல்ல நீ ஆக்சிடென்ட் இருந்தப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன் கூடயே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டதும் அந்த பொண்ணு தான் பென்ஸ் என்ன சொல்ற நிஜமாவா நிஜமாதான் பென்ஸ் பென்ஸ் ஒருக்க கூப்பிட்டா வரமாட்டியாடா சமைச்சிட்டு இருந்தேன்டா சிவா பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா ஏன் சிவாவை நான் 2 நாளா பார்க்கவே இல்லை என்னாச்சு சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தான் அப்புறம் நீ வந்து என்கிட்ட கேட்குற டே மடையா சொல்றத முழுசா கேடா திடீர்னு நைட்டு அவனை யாரோ கடத்திட்டாங்கடா இப்போ வந்து சொல்றதுக்கு முதல்ல ஒரு ஃபோனாவது போட்டு சொல்லியிருந்தா நான் வந்து அவன் கூட இருந்திருப்பேன்ல நான் இவரோட பொண்ணு எல்லாருமே அவர் கூட தான் இருந்தோம் அவரு ரேகாவோட அப்பா சிவாக்கு மாமனார் சாரி சார் தெரியாம பரவாயில்லப்பா நான் அசந்த நேரம் பார்த்து எல்லாருக்கும் மயக்க மருந்து போட்டு சிவாவை கடத்திட்டாங்க ஒருவேளை இந்த சசியோட வேலையா இருக்குமோ அவனை பத்தியெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும் உனக்கு தெரியுமா அவன் எங்க இருப்பான் அவனை விசாரிச்சு பார்க்கலாமா ஆஹா அவன் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை எப்படி சொல்றீங்க சார் அவனே தீயில எரிஞ்சு கருகி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் இப்போ யார் இதை பண்ணியிருப்பான் அதான் எங்களுக்கும் தெரியல ஒருவேளை சிவாக்கு சுயநினைவு வந்து உனக்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ணி இல்லை நீ அவனை பார்த்தினா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு கண்டிப்பா உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன் சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நாங்கள் வரோம் இருங்க காஃபி கூட குடிக்காம இல்லை தம்பி பரவாயில்ல டேய் யாருக்காக சிவா பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியோ இல்லையோ அங்கே நிற்கிறாரு அவரோட பொண்ணு அந்த ரேகாக்காக கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்டா அசால்ட்டாக விட்டுறாத இவனுக்கு ஆக்சிடென்ட் தெரிஞ்சதுலேருந்து அழுக ஆரம்பிச்சுது இன்னும் நிறுத்தல சரியாக சாப்பிட்றதும் இல்லை தூங்குறதும் இல்லைடா சிவாவா கிட்டேயே இருந்து அப்படி பார்த்துக்குச்சு ஆனால் கடைசி நிமிஷம் இப்படி ஆயிடுச்சேடா அதெல்லாம் சிவா எங்கே இருந்தாலும் வந்துடுவான் கண்டிப்பாக ரேகாவை விட மாட்டான் அப்படி விடுறதுக்கு நானும் விட மாட்டேன் சரிடா ரொம்ப தேங்க்ஸ் கவலைப்படாதீங்க சார் கண்டிப்பாக சிவா எங்கே இருந்தாலும் வந்துடுவான் தங்கச்சி மாட்ட நான் சொன்னதா சொல்லுங்க எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்ஸ்ப்பா ஐயோ பென்ஸ் அப்போ நீ ரேகா ஃபேமிலிக்கு நான் இங்கே இருக்கிறதா இன்ஃபார்ம் பண்ணிட்டியா இல்லை சிவா இன்னும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ்டா இல்லை அதான் இன்ஃபார்ம் பண்ணிடவா ஆஹா கொஞ்சம் பொறு ஏன்டா சிவா அந்த பொண்ணு எனக்கும் அவளோட வேதனையும் வலியும் புரியுதுடா புரியாமையெல்லாம் இல்லை இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் ஏன்டா சிவா ஏன் அந்த சசி தான் அந்த பொண்ணை பாடாப்படுத்துறானா இப்போ நீயும் புரிஞ்சுக்கூடா பென்ஸ் நிஜமா ரேகா என்னை பார்த்துக்கும் கல்யாணம் பண்ணியே ஆகணும் நிப்பா அப்புறம் இவ்வளோ நாள் பிரிஞ்சு பாடாப்பட்டாச்சு இனியும் பட அவளுக்கு என்ன ஆசையா நான் என்ன இப்போ உன் தங்கச்சியை அப்படியே அம்போன்னு விட்டுருவேன் நான் சொன்னேன் பின்ன என்னதான்டா சொல்ல வர எனக்கு கொஞ்சம் உடம்பு தேறி நான் வேலை தேடி வேலை கிடைச்சதும் அப்புறமா அந்த பொண்ணு அறகுறையா செத்ததெல்லாம் பத்தாது முழுசா சாகட்டும் அப்புறம் போய் நான் தாலி கட்டுறேன்னு சொல்றியா டேய் உன் வாயை முதல்ல பெனாயில் ஊற்றி கழுடா பின்ன என்னடா சிவா ஏற்கனவே சசிப்படுத்துற பாட்டில் அந்த புள்ள குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கும் இதுல உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அது இன்னுமே நொந்து போயிருக்கும் இப்ப முதல்ல இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணட்டும் அந்த சசி ஒரு வழி பண்ணாம விட போறதில்ல டேய் நீ மறுபடியும் அவன்கிட்ட போய் மோதாத நீ ஒன்றும் தனியால் இல்லை உனக்கு ஏதோ ஒன்றுனா அங்கே அந்த பொண்ணு ரேகா துடிப்பாதான் ஆனால் சசி உன்னை வச்சு செய்யறதை விட அவளை வச்சு செஞ்சிருவான் ஞாபகம் இருக்கட்டும் ரேகா பற்றி யோசிச்சு வச்சேதான்டா இவனை நான் விட்டுட்டே இருக்கேன் அவளை விட்டு தள்ளு இல்லைடா அங்கே தான் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன் ஆனால் நீ அவன் கூட போய் மோதாத ப்ளீஸ்டா ஒரு காலத்துல ரொம்ப நாள் முன்னாடி நீதான் என் பொன் வசந்தம் நான் நினைச்சிருக்கேன் ஒத்துக்கிறேன் சில நேரம் மாயம் செய்தாய் சில நேரம் காயம் செய்தாய் மடி மீது தூங்க வைத்தாய் மறுநாளில் எங்க வைத்தாய் வெயிலா மழையா வலியா சுகமா எனக்கு ஆமா
அதெல்லாம் சரி, நீ எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆன? அதான் எனக்கும் தெரியல பென்ஸ். என்னை யார் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்தி இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க? சசியை தவிர வேற யாரோட உனக்கு எதிரி இருக்கா? அதான்டா எனக்கும் தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லு. நானும் 2 காலையும் அசைச்சு பார்க்குறேன், ஒரு கால உணர்வே இல்லடா. என்னடா சிவா இப்படி சொல்ற? ஆமாண்டா பென்ஸ். சரி, நான் போய் டாக்டரையோ இல்லை நர்ஸையோ கூப்பிட்டுட்டு வரேன். ம்.